காலையில் ஒரு 8 மணிக்கு அவர் பிளட்டில் சுகர் லெவலை செக் பண்ணுறாரு. ஒரு 300 மில்லிகிராம் பர் டெசிலிட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 24 மணி நேரம் கழித்து அதே 8 மணிக்கு செக் பண்ணுறாரு. அதே 300 மில்லிகிராம் பர் டெசிலிட்டர் இருக்குது. ஓகேங்களா? ஒரு மனிதர் ஒரு நாளில் 20,000 மில்லிகிராம் அளவு உணவிலிருந்து சர்க்கரையை உற்பத்தி பண்ணுவார். சரிங்களா? 8 மணிலேருந்து மறுநாள் 8 மணி வரைக்கும் கிட்டத்தட்ட 20,000 மில்லிகிராம் சர்க்கரை அவரோட உணவிலிருந்து உடல் உற்பத்தி பண்ணியிருக்கு. அவரோட சாப்பிட்ட உணவிலிருந்து. அப்போ முன்னத்த நாள் 300 இருந்தது, மறுநாளும் அதே 300. சரிங்களா? அப்போ தேக்கம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 0. அப்போ உடல் பயன்படுத்திய அளவு பார்த்தீங்கன்னா முன்னத்த நாள் 8 மணிலேருந்து மறுநாள் 8 மணி வரைக்கும் 20,000 மில்லிகிராம் சர்க்கரையை உடல் பயன்படுத்திட்டு இருக்கு. ஓகேங்களா? இங்க மீதம் எதுவுமே வரல. அப்போ என்ன இதுல நிரூபணமாகுது அப்படின்னா, இன்சுலின் குறைவினால் செல்கள் சர்க்கரை நுகர்வை குறைத்துக் கொள்கிறது அப்படிங்கிறத முழுக்க இங்க அடிபட்டு போகுது.